ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவுக்கு தாங்க பயங்கரமாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் அவருடைய லவ்வை டெவலப் பண்ணுறதுல மும்முரமாக இறங்கிட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். நம்முடைய பிரியாவோட நம்பர் நம்முடைய கார்த்திக் சார் கையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு கால் பண்ணி பேசலாமா மாணவா, நம்ம தான் ரெஸ்டாரண்ட்டில் பேசி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோமே, இதுக்கு மேலே நம்ம எதுக்காக பேசாத இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா உடனே நம்முடைய பிரியா கூட கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியா பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டது. நான் கால் பண்ணக்கூடாதா, நம்ம நல்ல பேர் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றாங்க நம்மளுடைய பிரியா. ஓ, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு நம்ம கார்த்திக் எடுத்து ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்றாங்க. சரிங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்கிறாங்க. என்ன இவ்வளோ நல்லாலாம் விசாரிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பிரியா யோசிக்கிறாங்க. என்ன அக்கறையெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரியா சொல்ல. நம்முடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நானும் என்னுடைய அண்ணா அண்ணி 3 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான அனாதையில் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங்கை வாங்கியிருக்கோம். அது அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அது இன்னும் ஓப்பனிங்க்கு நாள் இருக்குது. ஆனால் உங்களை இப்போ அதில் பங்காற்றணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ இது நான் யாருன்னே தெரியாத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நான் அந்த ஃபங்க்ஷன்லேயும் இல்லை அந்த அனாதாசிரமத்துலேயே கலந்துக்கிட்டனால யாராவது தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்னுடைய ஆசை, அண்ணோடைய ஆசை இல்லை, என்னுடைய அண்ணியோட ஆசை. அதனால் என் அண்ணி நீங்கள் வந்தீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோலுக்கு மேலே கோலை போட்டு நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா 6 அடிச்சுட்டு இருக்காந்தாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை யாராலும் கையில் பிடிக்க முடியாதுங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்றத யோசிக்க போகிறேங்க. இந்த பில்டிங்கோட ஓனர் ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுன்னு நம்மளுடைய கார்த்திகை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் நம்மளுடைய கௌதமும் அந்த ஓனர் கையில் போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணவங்கள உங்களை யாரும் மிரட்டினது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா, இல்லை வேறு இடத்துல நம்ம டக்குன்னு இலக்கியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக முடிவு எடுப்பாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போகிறாங்க. அது வரைக்குள்ள நம்முடைய இலக்கிய எல்லா ஒரு பிரச்சனையும் முடிச்சுட்டு அவங்களுடைய கனவான அனாத ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.